அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமையிலே உங்களிடம் நான் உரையாற்றி கொண்டிருக்க காரணம் என்னவென்றால், தயவு கூர்ந்து அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இந்த கோடை காலத்திலே, மழை காலத்திலும் சரி, ஜுரம், அதாவது ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கின்றது. அதை குணப்படுத்த தனியார் மருத்துவமனைகளில் பல்வேறு டெஸ்ட்டுகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இதே அரசு மருத்துவமனைகளில் அதற்கான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அனைவரும் பரிசோதிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுகிறது. நான் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையிலே 3 நாட்களுக்கு முன்பாக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு என்னை உபசரித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரும் அன்பாகவும் நல்ல ஒரு உபசரிப்பும் மரியாதையுடனும் நடத்தி எனக்கு குணமாக்கி அனுப்பினார்கள். இதை தமிழக மக்கள் மட்டுமல்ல, அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிரைவேட்டில் செல்லக்கூடிய ஸ்கேனிங், இசிஜி, எக்ஸ்ரே இவைகள் அரசு மருத்துவமனையிலே குறைந்த கட்டணத்தில் 25 ரூபாய், 50 ரூபாய் விகிதத்திலே ஸ்கேனிங்கில் எடுக்கிறார்கள். இது தமிழக அரசின் நல்ல திட்டங்கள். எனவே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என் தனிப்பட்ட வேண்டுகோள். அடுத்தது, தமிழக அரசு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம், முதல்வர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் 5 லட்சம் வரை இலவசமாக பார்க்கப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. அது எந்தெந்த மருத்துவமனைக்கு பொருந்தும், எந்தெந்த மருத்துவமனையிலே இதற்கான சலுகைகள் உண்டு என்பதை அந்தந்த மருத்துவமனையில் போர்டுகளை வைக்க ஆணையிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் பெரிய பெரிய மருத்துவமனையிலே போய் லட்சக்கணக்கில் செலவு செய்யாமல் இந்த 5 லட்சம் ரூபாய் பிரதமர், முதல்வர் இவர்களுடைய திட்டங்கள் எந்தெந்த மருத்துவமனைக்கு பொருந்தும் என்பதை அந்தந்த மருத்துவமனையில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.